Welcome and Vanakkam to Madarasi vlogs. Once again, இன்னைக்கு வந்துட்டு Royal Enfield Meteor 350 அதனுடைய கஸ்டமைசேஷன் தான் பார்க்க போறோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் Royal Enfield Meteor 350 இப்போ சமீப காலமாக Royal Enfieldல ரொம்பவே டாப் செல்லிங் மாடல்ல ஒன்று. ஜீரோ வைப்ரேஷன்ஸ் பக்காவா அந்த டபுள் கிராடல் பிளாட்ஃபார்ம்ல சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டியை உங்க வீட்டில இருந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வந்து royalenfield.com அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து மீட்டியார் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா மேக் இட் யுவர்ஸ் புக் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணி உடனே மேக் இட் யுவர்ஸ்.royalenfield.com அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நான் லொகேஷன் ஓகே அதை நம்ம எப்படி நம்ம டைப் பண்ண தான் போறோம். ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன். சென்னை. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மாடல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து மீட்டியார் 350 சூப்பர் நோவாவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே அந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லைக் இன்ஜின் 349cc 20 bhp 27 Nm ஆன் ரோட் காஸ்ட் 2,18,628 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு எனக்கு இந்த சூப்பர் நோவா ப்ளூ பிடிச்சிருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நான் கான்ஃபிகர் நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போற வண்டி. இதை நீங்க சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கலாம். கீழே இருந்தும் பார்க்கலாம், மேல இருந்தும் பார்க்கலாம், டாப் வியூ பார்க்கலாம், சைடு வியூ பார்க்கலாம், எல்லா வியூவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ கலர்ஸ் வந்துட்டு நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து சூப்பர் நோவா ப்ளூ. இதுல வந்து நீங்க எக்ஸாஸ்ட் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு சவுண்ட் எக்ஸ்ட்ரா வர எக்ஸாஸ்ட் கிடையாது, அவங்களுடைய ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். அதுல வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். ஸோ எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் வேணும், பிளாக் எக்ஸாஸ்ட். ஸோ நான் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே போகிறேன். மிரர்ஸ் வந்துட்டு பொதுவாகவே ராயல் என்ஃபீல்ட் நான் மீட்டியார்ல முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி மீட்டியரோட மிரர் வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து டூரிங் மிரர் கிட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கமிங் டு தி ப்ரொடெக்ஷன் பார்ட்ல இன்ஜின் கார்ட்ஸ் நான் பொதுவாக எனக்கு இந்த மாதிரி இன்ஜின் கார்ட்ஸ் சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா ஊரையே வந்துட்டு இடிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் சின்னதா ஒரு குட்டி இன்ஜின் கார்டா ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சம் கார்டு வந்து நிச்சயமா சம் கார்டு தேவை. ஏன்னா நீங்க ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுவீங்க, அப்போ உங்களுடைய ஆயில் சீல பிரேக் ஆகிடும். ஸோ அதனால சம் கார்டு நான் நிச்சயமா நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஒரு பெரிய சம் கார்டா இருக்கு. அண்ட் கமிங் டு கம்ஃபர்ட்டுங்க. ஸோ கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் பெக்ஸ், இது வந்து பில்லியன் ஃபுட் பெக் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டிலக்ஸ் ஃபுட் பெக் கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்களேன், பில்லியன் அப்படியே ஜாலியா உட்காந்து வரலாம். And coming to the panniers. ஸோ panniers வந்து அந்த காலத்துல நம்ம தாத்தாலாம் பார்த்துருப்பீங்க, புல்லட் வச்சிருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெட்டி கட்டிக்கிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு அப்படிதான் எங்க தாத்தா வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கங்க. ஸோ பொதுவாக இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் இந்த பேனியர்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை. அண்ட் கமிங் டு த சீட்ஸ். ஸோ சீட்ஸ் வந்துட்டு உங்கள் பிளாக் சீட் வச்சிருக்காங்க, ப்ரௌன் வச்சிருக்காங்க, டூரிங் சீட் பிளாக், இல்லை டூரிங் ரைடர் சீட் ப்ரௌன். ஸோ இந்த வண்டிக்கு வந்துட்டு பிளாக் நல்லா இருக்கும், அதனால நான் பிளாக் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் கமிங் டு தி லாஸ்ட் செக்மெண்ட், பர்சனலைஸ். ஸோ இப்போ பர்சனலைஸ் போறீங்க அப்படின்னா உங்க நேம். ஸோ நான் வந்து மதராசி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நேமை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண உடனே இது ஒரு நல்ல பர்சனலைஸ் பேட்ச் ஒன்று வரும். அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, டேய் பேரவசங்களா தயவு செஞ்சு உங்க சரியான பேர் அணிங்கடா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேர் வந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மதராசி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்சிங்கோட கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வண்டியோட ஃபைனல் லுக்ஸ் பாருங்களேன். ஸோ நீங்க வந்து சுத்தி முத்தி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவாவே இருக்கு. ஸோ நான் கஸ்டமைஸ் பண்ண வண்டியை வந்துட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நேம் யுவர் கான்ஃபிகரேஷன். ஸோ கிஷோர் அப்படின்னு என் பேரே தப்பு எழுத பார்த்தீங்களா, எல்லாம் லாக்டவுன் பெருதவங்க தான். ஸோ கிஷோர்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஐ திங்க் ஸோ உங்களோட இமெயில் ஐடியெல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஸோ இமெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணதான ஒரு இது வந்து உங்கள் இமெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த கஸ்டமைஸ் பண்ணதுக்கான ஒரு நம்பரும் வந்து உங்க இமெயில் ஐடிக்கு வரும். அந்த நம்பர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுனா பாது ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க. லைட் எரியுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரிங் லைட் எரியுது. ஸோ அதை வந்து நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெருசு பண்றேன் அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன் வருது. ஓகே, எங்க நம்ம போட்ட பேட்சிங் மதராசி பேட்சிங் இதோ இங்க இருக்கு. ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்ட் கஸ்டமைசேஷன். ஸோ நீங்க கஸ்டமைஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க சார்ஜ் பண்றாங்க.
இப்போ ஃபைனலா என்னுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2,34,948 ரூபாய் வந்துருச்சு நான் கஸ்டமைஸ் பண்ணதுக்கு. ஸோ என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கும். ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,93,000, ரோட் டேக்ஸ் 16,000, இன்சூரன்ஸ் 8,000, டோட்டல் ஆன் ரோட் ப்ரைஸ் 2,18,628 ரூபாய். ஸோ நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் மிரர் கிட்டு, சைலன்சரு, இன்ஜின் கார்டு, சம் கார்டு, இது எல்லாமே போட்டு ஒரு 16 ஆக்சரிஸ் டோட்டல் 19,000 ரூபாய்க்கு மாட்டியிருக்கேன். அதுலேயே 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா 2,30,000 ரூபாய், 34,000 ரூபாய் வந்துருது. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன். ஸோ இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டவுன் பேமெண்ட் வந்துட்டு ஒரு 1 lakh கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நான் 1 lakh நான் கட்டுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொதுவாகவே வந்துட்டு வண்டிகளுக்கு அரௌண்ட் 12% சம்திங் போடுறாங்க. ஸோ பீரியட் ஆஃப் லோன் பீரியட் அப்படின்னு பார்த்தா 36 months. நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 48 months கூட போட்டுக்கலாம். ஸோ நான் அப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ வந்துட்டு மாதம் 3,527 ரூபாய் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டவுன் பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக தாங்க கட்டுவேன். ஸோ ஒரு 60,000 வச்சுங்க. ப்ளஸ் அதே 12 monthsனா உங்களுக்கு வந்து இஎம்ஐ 4,578 rupees உங்களுக்கு இஎம்ஐ வருது. வெரி நைஸ். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட் கஸ்டமைசேஷன் வந்து நீங்கள் makeityours.royalenfield.com. ஸோ இந்த லிங்கை வந்து நான் கீழேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். நீங்கள் தாராளமாக அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ராயல் என்ஃபீல்டை கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் வாங்கணும் வாங்காது அதெல்லாம் வந்து செகண்டரி. நீங்கள் உங்களுக்கு உங்கள் வண்டி கஸ்டமைஸ் பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட் போய் பாருங்கள். ஸோ ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மதராசி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in another vlog. Take care. Bye bye.